தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நாள்தோறும் 18,728 பேருந்துகள் தமிழ்நாடு எங்கும் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் மகளிர் பயணிக்கும் கட்டணமில்லா பேருந்துகளில் மட்டும் ஒரு நாளைக்கு 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணித்தும் வருகின்றனர். ஒரே நாளில் 1.5 கோடி பேருக்கும் அதிகமாக அரசு பேருந்துகளில் பயணிக்கும் சிறப்பை தமிழ்நாடு பெற்றுள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அரசு பேருந்துகள் மீது மக்கள் மத்தியில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. பேருந்தின் இருக்கை உடைந்து விழுவதும், படி கலன்று விழுவதும், ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்து ஏற்படுவதும், பேருந்தின் ஓட்டை வழியே பயணிகள் விழுந்து உயிரை விடுவதும் என நடக்கக்கூடாத விபரீதங்கள் நடந்து பொதுமக்களை அச்சத்தின் பிடியில் வைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளின் பழுதை சரி செய்யும் பணியை விரைவுபடுத்தியுள்ளது. போக்குவரத்து துறையில் நிதி நெருக்கடி உள்ள காரணத்தினால் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய இயலாத சூழல் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் காலாவதியாக போகும் பேருந்துகளை புனரமைத்து கூடுதல் மாதங்கள் வரை ஓட்டக்கூடிய வகையில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முதற்கட்டமாக 839 பேருந்துகள் பழுதுபார்க்கப்பட்டு இயக்கப்பட்டு வருவதாகவும், நடப்பாண்டு இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளும் புதுப்பிக்கும் பணி நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய அவசர உலகில் வீடு போய் சேர்வதற்கு எந்த பேருந்தாக இருந்தாலும் ஏறிச் சென்றுவிட பலரும் முயல்கின்றனர். ஆனால் பேருந்தில் ஏறிய பின்னர்தான் ஆபத்து குறித்து அறிய முடிகிறது என்றும், தன் இடத்தில் இறங்கும் வரை உயிர் தங்களுடையது அல்ல என்ற அச்சத்துடன் செல்லும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவிக்கிறார் கல்லூரி மாணவி ஒருவர். இங்கே உட்காந்துட்டு இருக்க இடத்துல கட்டை வச்சுருப்பாங்க, உட்கார சீட் கிழிஞ்சிருக்கும், அது எல்லாமே நிறைய டேமேஜ் இருக்க தான் செய்யுது. கிளியர் பண்ண கவர்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணணும். ஒழுங்கா மக்கள் நினைக்கும் வகையில் பேருந்துகள் சிறப்பான முறையில் இயங்க வேண்டுமென்றால் தேவையான தரமான உதிரி பாகங்களை போக்குவரத்து கழகம்தான் வாங்கித்தர வேண்டும் என CITU பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் தெரிவித்தார். சென்னை நகரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பேருந்தில் 1500 பேர் ஏறி இறங்குறாங்க. இந்த 1500 பேர் ஏறி இறங்குவது உலகத்திலேயே அதிகம். உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு நாளில் ஒரு பேருந்தில் 1500 பேர் ஏறி இறங்குறது என்பது இல்லை. இப்போ 1500 பேர் அந்த பேருந்தில் ஏறும் பொழுது இறங்கும் பொழுது அதனுடைய வெயிட்டு, அதே மாதிரி பல இடங்களில் வழித்தடங்களில் பேருந்தை நிறுத்த வேண்டிய நிலைமை, இதெல்லாம் வரும் பொழுது நிச்சயமாக அது சீக்கிரமாக பழுதடைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதனால் உதிரி பாகங்கள் பராமரிப்பு தொழிலாளர்கள் இப்பொழுதே டெம்பரவரியாக சில வேலைகளை பார்த்தாலும் கூட அரசாங்கம் உடனடியாக தொழிலாளர்களை நியமனம் பண்ண வேண்டும், உதிரி பாகங்கள் வாங்கி கொடுக்கணும். நாள் ஒன்றுக்கு 1500 பேர் பயணிக்கும் பேருந்தை தினமும் இயக்குவதற்கு முன்பு அதன் ஓட்டுநர்கள் பழுது ஏற்பட்டுள்ளதா என்பதை பார்த்த பிறகு இயக்குவதே நல்லதென்றும் கூறுகிறார். அரசு அதிகாரியின் அலட்சியம் ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கும் கரும்புள்ளியாய் அமையும். அதேபோல அரசு பேருந்துகள் தரமில்லாமல் இயக்குவது அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேட்டுக்கு வழிவகையாக அமைந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நிலைமை சீர் செய்யப்படுமா? அச்சமின்றி மக்கள் பயணிக்கும் சூழல் உருவாகுமா? அரசு பேருந்துகளை பழுது பார்க்கக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும் புதிய பேருந்துகளை போக்குவரத்து துறை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதே தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையாகவும் அதே போல பொதுமக்களினுடைய வேண்டுகோளாகவும் இருந்து வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜோசப் மற்றும் சரவணனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.